எப்படி இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்மார்ட். ஓகே, நைஸ். பார்த்தாலே தெரியுது. ஓகே, பேக் டு பேக் நிறைய சீரியல்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுது. எல்லாத்துலேயும் நெகட்டிவ் ரோல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ணாமலை குடும்பமில் உங்கள் கேரக்டர் நேம் உத்தமன். ஸோ உத்தமனா இருக்கீங்களா இல்லை இதுலேயும் நெகட்டிவ் ரோல் தானா? கேரக்டர் பேர் மட்டும் தான் உத்தமன், மற்ற கேரக்டரே சுத்தம் கிடையாது. ஓகே, அகெயின் நெகட்டிவ் ரோல். எனக்கு தான் நல்லவனா இருந்திருக்கேன் ரியல் லைஃப்ல. ஓகே, பட் ரியல் லைஃப்ல ஓகே ஐ நோ அபவுட். ஏதாவது போர் அடிக்குதா பேக் டு பேக்? இல்லை அடுத்தடுத்து ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மேபி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கலாம், பட் நெகட்டிவாக இருக்கே, ஏதாவது போர் அடிச்சிருக்கா? சத்தியமா இல்லை, சத்தியம். எனக்கு நிஜமா நிறைய பேர் சார் பார்க்க நல்லா இருக்கீங்களே ஹீரோவா பண்ணுங்கன்னு சொன்னா கூட நான் வேணாம் தான் சொல்லியிருக்கேன். ரிஜெக்டட் மெனி ஹீரோ ஆஃபர்ஸ் பிகாஸ் நெகட்டிவ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஓகே, ஐ ஆல்வேஸ் வாண்டட் ஒன்லி நெகட்டிவ். ஓகே, பட் ஆனால் சீரியல்ஸோட லீட் ரோல் லைக் ஹீரோ ரோல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்திருக்கு, பட் நான் வந்து ஒன்லி நெகட்டிவ் தான் நான் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் எனக்கு நான் நெகட்டிவ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் இல்லை, அதுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாக இருக்குது அதில் பண்ணுறதுக்கு. அண்ட் சொல்லப்போனால் ஐ மீன் லைக் பாசிட்டிவாக நான் ஹீரோ அப்படின்னு சொல்ல, பட் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து எதிர் எல்லாத்துக்கும் ஆமாம் 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 சாமி அப்படின்னு சொல்லியே இருக்கணும். பட் இது அப்படின்னா 10 பேர் குடும்பம் நம்ம கையில் இருக்கும், எப்படி வேணா ஆட்டலாம், இது வேணா பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வராங்களா? ஓகே, கேம் இஸ் மைண்ட். ஓகே, நைஸ். எங்கே யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வில்லனாக தான் இருக்கணும், நெகட்டிவ் ரோலில் இருக்கணும், இல்லை உங்களோட ஆம்பிஷன் இவர மாதிரி ஒரு வில்லனாக இருக்கணும் அந்த மாதிரி? ராவன். பா, திஸ் இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவர் தான். அவர் ஆக்சுவலாக குணத்தில் அவர் நல்லவர், பட் அந்த கேரக்டரை போர்ட்ரேட் வந்து கேட்டவன். ஸோ அதான் சொன்னேன், ராவன் இல்லை அப்படின்னா ராமாயணம் இல்லை, ராமர் ஹீரோ கிடையாது. ஸோ வில்லன் இல்லை அப்படின்னா மற்றபடி அதர் தென் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தாண்டி ஒரு ரியல் கேரக்டர்ஸ், ஐ மீன் மூவிஸில் வந்து எதாவது கேரக்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன்? மூவிஸில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஐ மீன் நெகட்டிவ் அப்படின்னா, பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் நான் அதான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ ரகுவரன் அவர் எப்படியோ, அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் ஓடையராக வந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வெள்ளமாக கொஞ்சம் ஐ திங்க் அர்ஜுன் தாஸ் அப்படின்னு கொஞ்சம் வருமா. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த ஒரு கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சம்டைம், ஏன்னா எப்படி ஒரு அங்கே ஒரு பாஷாவில் வந்து அப்படி இந்த ரகுவரன், அதுக்கப்புறம் வந்து கில்லி பிரகாஷ், அது அப்படின்னு அந்த நெகட்டிவ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த லீனியேஜில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் அடிக்கும்போது நிறைய பேர் லைனில் இருக்கும், பட் நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஒரு டிகேடுக்கு ஒரு ஓகே யூ ஸ்டார்ட். இப்போ நம்பியார் அப்படின்னா, இப்போ சீரியல் நிறைய பேர் வந்து நம்பியார் அது மாதிரி தான் இங்கே வந்து கெட்டவனா இருப்பான், ஆனால் பார்க்க நல்லவனா இருப்பான். எனக்கு அதெல்லாம் என்னை பார்த்தீங்கன்னா பட்டையோட அப்படி தான் வருவேன், எல்லாரும் அப்படி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா அப்படி பியர் ப்ரெஷர்லாம் சொல்லல, நம்பியார் எப்படி ஸ்க்ரீனில் வந்து கெட்டவனா இருப்பாங்க நல்லவன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நம்பியார், அப்புறம் ரகுவரன், அப்புறம் பிரகாஷ்ராஜ், அதுக்கு அடுத்தது எனக்கா ஒரு நாள் அந்த இடத்துல நம்ம வந்துட்டா நல்லா இருக்கும். ஸோ அது ஐவ் கெப்ட் தட் ஆஸ் மேம். எனக்கு இவங்கனால அப்படி இல்லை, அந்த ஒரு இடம் நான் எய்மாக வச்சிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக ஏதாவது மூவி ஆஃபர்ஸ் வந்திருக்கான்? மூவி ஆஃபர்ஸ் ஐவ் டன் ஆல்ரெடி 2. ஒன்று வந்து மாமா கீக்கி அப்படின்னு இப்போ ZEE5 ஆப்பில் இருக்குது. தட் வாஸ் அது டெலிஃபிலிமாக இருந்து அதுக்கப்புறம் மூவி ஆச்சு. தட் வாஸ் ஒன்லி ஒன் டெலிஃபிலிம் விச் காட் செலக்டட் ஃபார் த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃப்ரான்ஸில். ஸோ ஐ ரெப்ரசன்டட் தேர். இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஐ மீன் ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ தே அப்ரிஷியேட்டட். அவங்க தான் சொன்னாங்க டெலிஃபிலிமாக இருக்கிறதோட இது படமாக பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே படமாக பண்ணி ZEE5 அவங்க வாங்கி இட்ஸ் பீன் தேர். அண்ட் இது இல்லாமல் திருப்பி இடியட்னு ஒரு மூவி மிர்ச்சி சிவா, அதில் ஒரு ஃபர்ஸ்ட் 20 minutes அதுலேயும் வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் நான். கரெக்ட், யா. ஸோ அதுலேயும் ஐ மீன் பாசிட்டிவ் ரோல்ஸ் வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை நான் நெகட்டிவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்களா? இடியட்லேயும் அந்த இல்லை, இடியட்டில் பார்த்தோன்னே வந்து நெகட்டிவ் தான் சொன்னாங்க. அண்ட் சீரியலில் கூட நிறைய பேர் வந்து எனக்கு கூப்பிடும்போதே நான் கேட்டேன், சார் என்ன டேய் வில்லன் பக்கத்தில் வந்து மானஸ்ன்னு எழுதுனாவே வந்து நெகட்டிவ் மட்டும்தான், எனக்கு பாசிட்டிவ் உன்னை பார்த்தா எனக்கு பாசிட்டிவ்னு தோணவே மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஓகே, ஓகே, உங்களுக்கு ஜாலியாக இருக்குது, எனக்கு ஸ்கோப் இருக்கும், நான் வந்து எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது, 10 பேரோட குடும்பியை கையில் எல்லாம் ஓகே. பட் சீரியலோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தர் அவங்க திட்டு தான் சார் என் பாராட்டு. ஓகே, அவங்க திட்டுறதான் எனக்கு பாராட்டு. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதோட அதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒய்ஃபு மதரும் நாங்கள் வெளில போகும்போது ஒருத்தவங்க வந்து எதுவுமே தெரியாமல் திடீர்னு வந்து பார்த்து டே நீ மட்டும் குடும்பத்தோட வரல அப்படின்னா நான் வந்து பாறாங்கல் தூக்கி மண்டையில் போட்டிருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ இன்னொரு இடத்துல போனால் வந்து எனக்கு தம்பியை வந்து பஸ் ஏற்றிட்டு வரேன், எங்கள் அம்மா அப்பா பின்னாடி இருக்காங்க, நான் தான் அவங்க பையன் தெரியாமல் அந்த சனியை வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கூட சொன்னாங்க. என் தம்பியை பஸ் ஏற்றிட்டு வந்துட்டு நான் வெளில வரேன், அவங்க அம்மா வா கிளம்பலாம், அப்பா வா கிளம்பலாம், ஐயோ உங்கள் பையனா அப்படின்னாங்க. ஸோ அந்த திட்டு வந்து ஃபேமிலிக்கு மேபி பையன் இப்படி சொல்கிறாங்களே, பட் எனக்கு வந்து அந்த ஸோ அவ்வளோ அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க, நான் அவ்வளோ அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சுருக்கேன். ஸோ நாமளாக தூக்கி வேஷ்டி தூக்கி போடா அப்படின்னு பண்ணாமல் நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணோம்ல. ஸோ அது வந்து இவ்வளோ வருஷம் ஒரு 14.5 years நான் சஸ்டெயின் ஆகிறேன் வில்லனா அப்படின்னா தென் ஓகே பிகாஸ் ஆஃப்
அவங்களோட லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஓகே, நைஸ். அண்ட் இப்போது வந்து ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லாமே நெகட்டிவ் ரோல்ஸ், எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், எல்லாமே ஃபைன். ரியல் லைஃப்பில் மானஸ் யார்? யார் அப்படின்னா, ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ டெடிகேட் அண்ட் டிவோட் மை லைஃப் டு சோஷியல் சர்வீஸ் அண்ட் மெயின் பெட் லவர். ஓகே. ஸோ ஐ எம் லைக் எல்லாமே ஐ கீப் ஷேரிங் லவ் அண்ட் ஐ கீப் கிவிங் லவ். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஐ எம் லைக் வெரி சிம்பிள் ஹியூமன் பீங் அண்ட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜஸ்ட் கீப் கோயிங், ட்ரஸ்ட் இன் மை ஹார்ட் ஒர்க். அவள் தான் எந்த இந்த ஒரு ரெஃபரன்ஸு இல்லை யார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் இல்லை, யார் மூலமாக யார் குருநாதர், இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் இது ரெண்டு தானே காப்பாத்திருச்சு, இது ரெண்டு தானே கூட்டும் போது, இது ரெண்டு தானே கூட்டும் போவோம். தட்ஸ் மீ. ஓகே, பெட் லவர் அப்படின்னு சொன்னீங்க, எல்லா அனிமல்ஸும் பிடிக்கும்? எல்லா அனிமல்ஸா? ஓகே. ஐ லைக் ஆல் அனிமல்ஸ், எஸ்பெஷலி ஐ மீன் லைக் பெட்ஸ். வீட்டில் வளர்க்குறோம்ல, ஐ டோன்ட் சே டாக்ஸ் பட் தே ஆர் காட்ஸ். ஓகே. தே ஆர் அது திருப்பி போனோம், தேர் காட்ஸ் ஹூ சேஞ்ச் அவர் லைஃப். அதனால கரெக்ட். எப்பயுமே ஆமாம், நம்ம அது ரிலேட்டடாக நிறைய மூவிஸ் கூட வந்திருக்கு. 777 சார்லி 777. ஹியூமன்ஸ்க்கும் டாக்ஸ்க்கும் ஆக்சுவலாக சாரி இருக்க அந்த ஒரு பாண்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அப்படி ஒரு பாண்டில் அது. கண்டிப்பா. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 2 பொண்ணுங்க. தே ஆர் மை டாட்டர்ஸ். ஓகே. 2 பேர் இருக்காங்க. ஸோ ஐ எம் வித் தம் ஆல்வேஸ். நான் எப்போ ஐ மீன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்வாங்க, இல்லை ஐ மீன் லைக் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன டென்ஷன் என்ன ப்ரெஷர் நம்மளுக்கு வந்து பிகாஸ் மீடியா இருக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திடீர்னு 20 days ஷூட்டிங், திடீர்னு 20 days நான் வீட்டில் இருப்பேன். பட் எனக்கு எப்படி இருக்கும்னா அவங்களோட இருக்கேன். இப்போ கூட எனக்கு இது முடிச்சோன்னா எனக்கு 2 hours கேப் இருக்கா, நான் போய் அவங்கள வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றத மைண்ட் செட். நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் என்ன கவலை இருந்தாலுமே அவங்க வந்து அந்த வெட் நோஸ் நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மக்காக வெயிட் பண்ணுறவங்கன்னு எவ்வளோ பேருங்க இருக்காங்க. ஆனால் அவங்க எப்போவுமே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் யூ லவ் ஆல் டாக்ஸ்? ஆல் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்பெல்லாம் நோ டிஃபரன்சியேஷன். ஓகே, அது எல்லாமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். பட் ஆக்சுவலாக ரீசன்ட் டைம்ஸில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆயிருக்கும். இல்லை அந்த விஷயத்தில் என்ன கேட்டால் அந்த ரீலோகேட் பண்ணோம் இல்லை அவங்க வந்து இது பண்ண, நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே காமன் இல்லை, ஹியூமன் பீங்ஸ் மட்டும்தான் இந்த எர்த் இஸ் நாட் த பிளேஸ் டு லிவ். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஜீவராசிங்க அவங்களோட இடத்துல தான் நம்மளே வாழ்கிறோம். இப்போ அவங்க ஃப்ரீயாக தானே இருக்கணும். தே ஷுட் நாட் பி நம்ம இப்போ வீட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே. இப்போ நான் வீட்டில் அந்த லீஷ் போடுறதோ கட்டி வைக்கிறதோ அப்படிலாம் இல்லை. வீட்டில் என் கூட தான் பெட்டில் தூங்குவாங்க, இல்லை நான் அவங்க தான் கீழே தூங்க. அப்படி நம்ம அவங்களுக்கு யூ கான்ட் ரெஸ்ட்ரிக்ட் தம் எனிவேர். ஸோ இப்போ மாடு சுற்றிட்டு இருக்கு, ஆடு சுற்றிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தே நீட் டு கேஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு அந்த இடத்துல நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இது பண்ணுறேன்னா அவங்களோட ஒரு ஃப்ரீடமை நீ தடை போடுற மாதிரி தானே அது. ஸோ அவங்களோட ஃப்ரீடமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற நீ. ஸோ ஐ எம் ரியலி அகேன்ஸ்ட் தட். அவங்களுக்கு அவங்க ஃப்ரீடம். சி மை வைஃப் ஆல்வேஸ் சேஸ் அவங்க லைஃப்பில் மேபி வி மைட் பி அ பார்ட், பட் ஐ மீன் சாரி நம்ம லைஃப்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்கலாம், ஆனா அவங்க லைஃப்ல வி ஆர் த ஹோல் லைஃப். அவங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த ஒரு 14-15 வருஷம் நம்ம தான் எல்லாமே, நம்ம காட்டுறது நம்ம சொல்றது எல்லாமே அவங்க கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வி ஷுட் கிவ் தட் ஃப்ரீடம். ஓகே, அவங்க அந்த ரூல் கொண்டு வந்து அவங்க வந்து எல்லாமே கொண்டு போய் எங்கேயோ வைக்கணும் அப்படின்னா லெட் தம் பி தேர். நோ, இப்போ ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ கோவில்கிட்ட நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சாய்பாபா கோயிலாம் போனாங்க, ஆர்த்தி அடிக்கிற டைம் அது வந்து கரெக்டாக சாய்பாபா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இட் டசன்ட் ஹேவ் எனிஒன். நம்ம பார்த்து நம்ம தான் சீன்னா. நைஸ், கரெக்ட். ஏன்னா மெனி வீடியோஸ் யூ மஸ்ட் ஹவ் சீன், வாலில் பட்டாசு வைக்கிறது அதெல்லாம் ஹியூமன்ஸ் தான் பண்ணுறோம், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு நீ வை டு யூ ஹர்ட் தெம்? கரெக்ட். ஆக்சுவலி ஒய்ஃப் பற்றி பேசுனீங்க, ஒய்ஃப் எதாவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? ஏன் நெகட்டிவ் நீ இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெட் லவர், நீ ரியல் கேரக்டர்ஸ், இதை நீ ஏன் ரீலில் பண்ணக்கூடாது அப்படின்னு எதாவது கேட்டிருக்காங்களா? ரியல்ல நீங்க வந்து ஒரு பயங்கரமான பெட் லவர், இவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன், டிவோட்டி, இந்த மாதிரி இருக்கீங்க, இதே மாதிரியான ஒரு கேரக்டர் நீ ஏன் ரியல் லைஃப்ல பண்ணக்கூடாது? ஐ மீன் சீரியல் சினிமா கேட்டிருக்காங்களா அது மாதிரி? இல்லை அவ புரிஞ்சுக்கிட்டா 2-3 தடவை பார்த்தா. பட் எனக்கு வந்து ஒன்லி நெகட்டிவ் அந்த வெறி வந்து அந்த உள்ள பிளட் பாயில் எனக்கு நெகட்டிவ் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போதுல வந்து அவனுக்கு இதுதான் வரும், அவனுக்கு இதான் பண்ணும். அதனால் அப்போ கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐ எம் நாட் ஸோ மச் ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா எனிதிங், பட் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே அந்த நம்ம இந்த விக்ரம் வேதா பிஜிஎம் எல்லாமே வந்து அந்த மாஸ் எலிவேஷன் அந்த ஒரு நெகட்டிவ் பிஜிஎம் போட்டு தான் அவள் என்ன வந்து அந்த ப்ரொமோஷன் சம்திங் ஷீ டஸ். ஸோ ஷீ இஸ் லைக் ஹாப்பி, ஷீ இஸ் லைக் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீ பண்ணு, ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. லைக் ஏ சப்போர்ட் சிஸ்டம். ஃபுல் அவங்க தான். ஓகே, நைஸ். பிகாஸ் சொல்ல போனால் பாசிட்டிவாக இருந்தால் அப்படின்னா ஹீரோயினோட இருக்கலாம், நெகட்டிவ் அப்படின்னா இந்த பொண்ணை தூக்கு அந்த பொண்ணை எப்படி ஸோ ஒரு பொண்ணை தூக்குறது அதெல்லாம் அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க கொலீக்ஸ் இஸ் ஒர்க்கிங். ஸோ அவங்க கொலீக்ஸ் அவங்களே புருஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு போது அவங்களுக்கு இருக்கும். பட் ஷீ இஸ் லைக்
பரவாய் எங்க இருந்தாலும் எங்கிட்ட தானே வர போறேன் அப்படின்ட்டா. சரி ஓகே, அந்த நம்பிக்கை இருந்தா போதும். ஓகே நைஸ். ஃபைனலி நீங்கள் சொன்னீங்க ராவணா அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைலாக் இங்கே எங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா? எஸ் ஷூர் ஐ கேன் டூ. ஓகே டன். ரெடி? ஹே, எத்தனை நாள் தான் நானும் முயலையும் மானியும் வேட்டாடுற சிங்கமாக இருக்கிறது? அந்த சிங்கத்தையே வேட்டாடுற சிங்கமாக இருப்பேன்டா.